வணக்கம். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் இந்த பேரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. இது உண்மையிலே அரசுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு பொன்முட்டையிடும் வாத்தா, இல்ல மாநிலத்தோட கடன் சுமையை மறைக்கிற ஒரு கோட்டையா? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். நம்மளோட இந்த அலசல ஒரு 4 முக்கியமான கட்டமா பிரிச்சுக்கலாம். முதல்ல வருவாயில இருக்கிற முரண்பாடு என்னன்னு பாப்போம். அடுத்து டாஸ்மாக் எப்படி உருவாச்சுங்கிற அதோட வரலாறு. மூணாவதா இதுல இருக்கிற அரசியல் மற்றும் அறநெறி சார்ந்த கேள்விகள். கடைசியா இதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது இருக்கான்னு ஆராயலாம். சரி, வாங்க முத பகுதிக்குள்ள போலாம். அதுதான் வருவாய் முரண்பாடு. டாஸ்மாக் மூலியமா இவ்ளோ பெரிய வருமானம் வருதுன்னு சொல்றமே, அப்போ ஏன் நம்ம மாநிலம் இவ்ளோ பெரிய கடன்ல இருக்கு? இந்த கேள்விக்கு தான் இப்போ நாம விடை தேட போறோம். இந்த எண்களை கொஞ்சம் பாருங்க. டாஸ்மாக் மூலமா வருஷத்துக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஆனா நம்ம மாநிலத்தோட மொத்த கடன் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. அதாவது டாஸ்மாக்ல இருந்து வர்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம கிட்டத்தட்ட 22 ரூபாய் கடன்ல இருக்கோம். இதுதான் நாம பேச போற அந்த பெரிய பொருளாதார முரண்பாடு. சரி, அடுத்து நாம டாஸ்மாகோட வரலாறுக்குள்ள போகலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, மதுவிலக்குங்கிற கொள்கையில ஆரம்பிச்சு எப்படி படிப்படியா மது விற்பனை அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்ததுங்கிற அந்த முழு கதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1971ல அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். தமிழ்நாட்டோட நிலைய நெருப்பு வளையத்தில் கற்பூரம் அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது சுத்தி இருக்கிற எல்லா மாநிலத்திலயும் மது விற்பனைக்கு அனுமதி இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் மது விலக்கை அமல்படுத்துறது எவ்வளவு கஷ்டங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லி. 1974ல இருந்து 1981 வரைக்கும் ஒரு 10 வருஷம் கொள்கைகள் மாறி மாறி வந்துச்சு. 1974ல சில குற்றச்சாட்டுகளால மறுபடியும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனா இதனால கள்ளச்சாராயம் அதிகமாச்சு. அதை கட்டுப்படுத்த 1981ல எம்ஜிஆர் தலைமையிலான அரசு திரும்பவும் மதுக்கடைகளை திறக்க அனுமதி கொடுத்தது. இந்த தடவை மதுபானம் தயாரிக்கிற உரிமம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. இதோட விளைவாதான் 1983ல டாஸ்மாக் உருவாகுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அப்ப டாஸ்மாகோட வேலை மொத்த விற்பனை மட்டும்தான். அதாவது தனியார் ஆலைகள்ல இருந்து மதுபானங்களை வாங்கி ஏலம் மூலமா உரிமம் வாங்கின தனியார் கடைகளுக்கு விநியோகம் செய்யறது மட்டும்தான் உங்க வேலை. அடுத்த சில வருஷங்கள்ல அரசாங்கம் சில சோதனைகள் செஞ்சு பார்த்தது. ஆனா அது பெருசா வெற்றி பெறல. 1989ல அரசே மதுபானம் தயாரிக்க டாஸ்கோன்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அது தோல்வியில முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப மலிவான பாக்கெட் சாராயத்தால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதனால 1991ல ஜெயலலிதா அரசு அதை தடை செஞ்சாங்க. மறுபடியும் தனியார் ஏல முறையே தொடர்ந்தது. ஆனா 2003ல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. ஜெயலலிதா தலைமையிலான அரசு சில்லறை மதுபான விற்பனையை முழுசா அரசே எடுத்துக்கிட்டது. தமிழ்நாட்டில் இருந்த எல்லா தனியார் மதுக்கடைகளும் மூடப்பட்டு டாஸ்மாகே நேரடியா கடைகளை நடத்த ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்சு அரசே கடைக்காரரா மாறிடுச்சு. இப்ப நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். அரசியலும் அறநெறி கேள்வியும். அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்துக்கும் மக்களோட ஆரோக்கியத்துக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய போராட்டத்தையும், இதுல அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். இதுதான் தமிழக அரசியல்ல நம்ம பார்க்குற ஒரு சுழற்சி. எதிர்க்கட்சியா இருக்கும்போது டாஸ்மாக மூடணும்னு ரொம்ப தீவிரமா பேசுவாங்க. ஆனா அவங்களே ஆட்சிக்கு வந்ததும் அதே வருமானத்தை நம்பி டாஸ்மாக தொடர்ந்து நடத்துவாங்க. இந்த நிலைமை பல வருஷமா தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ முக்கியமான ஒரு அறநெறி கேள்வி வருது. குடிப்பழக்கத்தின் மூலமா வர்ற வருமானத்தை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை செய்யறது எந்த விதத்துல சரி? ஒரு தராசு தட்டுல மது மூலமா வர்ற வருமானம், இன்னொரு தட்டுல நலத்திட்டங்கள். ஆனா இந்த ரெண்டுக்குமே மேல மாநிலத்தோட பெரிய கடன் சுமை ஒரு நிழல் மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல நிர்வாக முறைதானா? சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மாற்று வருவாய் வழிகள். மது விற்பனையை மட்டும் நம்பாம ஒரு மாநில அரசாங்கத்தால செயல்பட முடியுமா? அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். இந்த படம் காட்டுற மாதிரி தமிழ்நாடு இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. ஒரு பாதை டாஸ்மாக் வருமானத்தையே நம்பி போற பழைய பாதை. இன்னொரு பாதை பலவிதமான புதிய வருவாய் வழிகளை உருவாக்குற ஒரு பாதை. நம்ம மாநிலம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகுது? இந்த ஆய்வு அறிக்கை ஒரு 5 சுவாரஸ்யமான மாற்று வழிகளை முன்வைக்குது. பால் விற்பனையில அரசின் முழு கட்டுப்பாடு, இயற்கை வளங்களை அரசே நிர்வகிப்பது, இடைத்தரகர்களை ஒழிப்பது, அரசு சார்பில் போக்குவரத்து செயலிகளை உருவாக்குவது, அப்புறம் சினிமா டிக்கெட் விற்பனையை முறைப்படுத்துவது. வாங்க ஒவ்வொன்றையும் பத்தி சுருக்கமா பார்க்கலாம். முதல் 2 திட்டங்களை பார்ப்போம். பால் கொள்முதல் செய்யறதுல இருந்து விற்பனை வரைக்கும் அரசே முழுசா எடுத்துக்கிட்டா தனியார் நிறுவனங்களுக்கு போற லாபம் நேரடியா அரசுக்கு வரும். அதே மாதிரி மணல், தாதுக்கள் மாதிரியான இயற்கை வளங்களை அரசே நேரடியா எடுத்து ஆன்லைன் மூலமா விற்பனை செஞ்சா முறைகேடுகளை தடுக்கலாம். முழு வருமானமும் அரசு கஜானாவுக்கே வந்து சேரும். அடுத்த யோசனை டிஜிட்டல் சேவைகள். இப்போ இருக்கிற தனியார் செயலிகள் மாதிரி அரசாங்கமே சொந்தமா டாக்ஸி, ஆட்டோ செயலிகளை உருவாக்கலாம். அது மூலமா வர வருமானம் அரசுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்டிஓ அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், இது எல்லாத்தையும் முழுசா கணினிமயமாக்கிட்டா இடைத்தரகர்களுக்கு போற பணம் இனிமே அரசுக்கு வருமானமா மாறும். கடைசியா பொழுதுபோக்குத்துறை.
தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தியேட்டர்களுக்கும் ஒரே ஒரு அரசு இணையதளம் மூலமா டிக்கெட் விற்பனையை செய்யலாம். இப்படி செஞ்சா வரி ஏய்ப்பை முழுசா தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம முன்பதிவு கட்டணம் மூலமா அரசுக்கு நேரடியா ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, மது விற்பனையில வர்ற வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்காது. உண்மையான மக்கள் நலன்கிறது ஆக்கப்பூர்வமான பொருளாதார சீர்திருத்தங்கள தான் இருக்கு. அதனால இந்த ஆய்வின்படி மாற்றம் மட்டும்தான் ஒரே தீர்வு.